நம்மில் பலருக்கு நான் என்ற உயர்வு மனப்பான்மை, அதாவது ஈகோ அதிகமாய் இருப்பது உண்டு. இதனால் பல இழப்புகள், உறவுகளில் விரிசல் வந்தாலும் இந்த மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். இந்த குணமுள்ளவர்களுக்கு விட்டு கொடுத்தல் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. யாரையும் மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இவர்கள் தங்கள் ஆன்மாவுக்கே வழி விரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு தம் சீடர்களிடையே யார் பெரியவர் என்ற பிரச்சனை வந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு தம் செயலால் பாடம் நடத்தினார். சீடர்களின் பாதங்களை கழுவி தாம் உடுத்தியிருந்த ஆடையினால் துடைத்து அவர்கள் செயல் தவறு என்று சுட்டிக்காட்டினார். நமக்குள் இப்படிப்பட்ட ஈகோ இருக்குமானால் ஆண்டவருக்கு ஏற்புடையவராக நாம் இல்லை என்பதே அர்த்தம். ஈகோ என்ற இந்த விஷம் நாம் ஆண்டவரை விட்டு தூரப்போவதற்கும் சாத்தான் நம்மை தன் வழியில் இழுக்கவும் ஒரு வழியாய் அமைந்துவிடும். எனவே ஈகோவை நம்மை விட்டு விலக்குவோம், ஆண்டவருக்கு ஏற்புடையவராக வாழ்வோம்.